நீங்க வாங்கிட்டு வந்த gift எதுன்னு உங்களுக்கே தெரியலையா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. எடுமா. ஐயோ. இதான். விஜய், அக்கா உனக்காக என்ன வேணா செய்வேன்னு உனக்கு தெரியும்ல. இருந்தாலும் இந்த பர்த்டேவை ஞாபகமா வச்சுக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு gift கொடுக்கறேன். அது கொடு. இந்தா. தேங்க்ஸ்க்கா. சரி மல்லி, வெண்பா, நீங்களும் கொடுத்துருங்க. எடுத்து கொடு. என்ன பாக்குற, சீக்கிரம் கொடு. இந்தாங்க டேடா. தேங்க்யூ தேங்க்யூ செல்லக்கா. எனக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். அப்ப மல்லிமாக்கு சொல்லலையா? ஓ, இந்த வயசுல இது எப்படி பேசுது பாருங்க. செல்ல குட்டின்னு இவ்வளவு சொல்லும், மல்லி மாவ சொல்லலையான்னு கேக்குறா பாருங்க. தேங்க்ஸ். மாப்ள, என்ன நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? gift பிரிக்க வேண்டியது தானே? யாரோடத முதல்ல பிரிச்சு பார்க்க போறீங்க? அவங்களோடதே பிரிச்சு பார்க்கட்டும். டேடா, நான் பிரிக்கிறேன். மல்லிமா உங்களுக்கு போட்டு விடுவாங்க. ஆமா ஆமா, அவன் தலையில கல்ல தான் போடணும். இவ்வளவு போய் பொண்டாட்டின்னு கூட்டிட்டு வந்திருக்கான் பாரு முட்டா பையன். குடுங்க, நான் பிரிக்கிறேன். வேணும்டி உங்களுக்கு. மல்லிமா, என்ன நீட்டுறீங்க? அதான புள்ள, மாப்பிளைக்கு விரல்ல போட்டு விடு நீ. ஏய் ரஞ்சிதா குட்டி, என்ன புள்ள அப்படி பாக்குறீங்க? உங்க gift பிரிங்க. இல்ல, நாங்க அப்புறமா இல்ல விஜய், நீ தனியா ஒரு ரூம் குள்ள போய் பிரிச்சு பாரு. என்னக்கா நீ பிரிச்சு காட்டுக்கா. நீ எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். பரவாயில்ல, நான் சொல்றத கேளு. நீ போய் விடுக்கா, நானே பிரிக்கிறேன். டாடி, நானும் ஓடு ஓடு ஓடு, பிரி பிரி பிரி. கொடுங்க. என்னது? ஐயோ, அட கல்லு. ஐயோ, என்ன மாப்பிள்ள
கடையில இது கல்லு வச்சிருக்காங்க. மாமா அந்த கடையில தான். ஏய் என்ன ரஞ்சிதா? ஓ உங்களுக்கு மண்டையில இதுதான் இருக்குன்னு காட்டுறதுக்காக சிம்பாலிக்கா வச்சிருக்கீங்களா என்ன? விஜய், தேவையில்லாம பேச வேண்டாம்னு சொல்லு. டென்ஷன் ஆகுது இப்ப எனக்கு. ஐயோ நான் நீங்க இருங்க ராஜம்மா. மாமா நான் சொல்றேன். நாங்க ஆக்சுவலி ஒரு கல் சிலைய தான். ஏய், நீ கொஞ்சம் வாயை மூடுறி. எதுவும் பேசாத. அக்கா விடுக்கா, ஏதாவது மாறி இருக்கும். டேய் விட்றா. அக்கா அத்தாடி நல்ல நல்ல கிஃப்ட் சொல்லிட்டு கல்ல வச்சிருக்காங்க. ஐயோ அக்கா ஒரு நிமிஷம் நில்லுக்கா. ஐயோ, கல்லு மண்டைக்குள்ள கல்லு இருந்தா பின்ன கல்லு தான் வரும். ஐயோ பத்திக்கிச்சு 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 பெண்ணே நெஞ்சோ சிக்கிச்சு ரஞ்சி. பாட்டி பாட்டி பெரியமா கிட்டங்க பெரியமா. பிக் பாட்டி நானா ஸ்டெப் போடு. முல்லை முள்ளால் எடுப்பது போல் பத்திக்கிச்சு 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 பாரு. அக்கா என்னக்கா நடந்துச்சு? நான் எப்படிடா உனக்கு ஒரு கல்லை பேக் பண்ணி கொடுப்பேன்? நான் அப்படி சொல்லவே இல்லையாக்கா. எங்கேயோ குழப்பம் நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது. ஆனா என்னன்னு தான் தெரியல. இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லக்கா. நீ ஏதோ ஸ்ட்ரெஸ் ஆகாத தயவு செஞ்சு. கிஃப்ட் எப்படி மாறுச்சுனே தெரியல. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலான்னு ரஞ்சிதா தான் ஏதோ பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டா. நான் அப்பவே அவகிட்ட சொன்னேன். அக்கா அதெல்லாம் விடுக்கா. எனக்கு கிஃப்டா பெருசு. இல்லடா, நாங்க என்னமோ சீட் பண்ண மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லக்கா. நான் கூட முதல்ல நீங்க சும்மா என்ன பிராங்க் பண்றீங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் எங்கேயுமே ஹர்ட் ஆகலக்கா. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். உங்ககிட்ட இருந்து நான் கிஃப்ட் எதிர்பார்க்கலக்கா. நீ எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இப்படி ஒரு நாள்ல உன்னை ஏமாத்தின மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுடா. அக்கா எனக்கு நீ கிடைச்சதே பெரிய gift. அதுவும் 14 வருஷத்துக்கு அப்புறமா எங்க கூட வந்து இருக்கிறதும் இந்த பர்த்டேவை ஸ்பெஷலா மாத்துனதும் நீதான்க்கா. அதனால நான் மறக்கவே மாட்டேன்க்கா இந்த பர்த்டேவை. அக்கா எனக்காக கொஞ்சம் சிரிக்கா. விட்றா, மனசே சரியில்லை. அப்படிலாம் சொல்லாதக்கா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீதான். நீ சந்தோஷமா இல்லைன்னா எப்படி? நீ எப்பவும் சந்தோஷமா இருப்படா. அதான் இந்த அக்காக்கும் ஆசை. சரி விடு. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். அக்கா இந்தா எடுத்துக்கோ. டேய் எதுக்கு இப்ப இதெல்லாம்? இந்தா சாப்பிடு. ஆக்காட்டு இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு யாராவது பர்த்டே கேக் சாப்பிடுவாங்களா? சிரிச்சுக்கிட்டே சாப்பிடு. இந்தா சாப்பிடு. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ்க்கா. இந்த பர்த்டே என் லைஃப்ல மறக்க முடியாத ஒண்ணு. தேங்க்ஸ்டா. நல்லா இரு. என்னது? ஐயோ அட கல்லு. ஏய் என்ன ரஞ்சிதா? ஓ உங்களுக்கு மண்டையில இதுதான் இருக்குன்னு காட்டுறதுக்காக சிம்பாலிக்கா வச்சிருக்கீங்களா என்ன? ராஜிமா பால். எனக்கு பாலும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம். சாப்பிடல நீங்க இந்த பாலையாச்சும் குடிங்க. வேணான்னு சொல்றேன்ல. எனக்கு தேவையில்லை, நான் பால்லாம் குடிக்க மாட்டேன். தூக்கம் வராது ராஜிமா. தூக்கம் வர மாதிரி அடி இங்க நடக்குது. ஆ, என் தூக்கம் மொத்தத்தையும் கெடுத்துட்டா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் பாரு. என் தூக்கத்தை கெடுத்த மாதிரி அந்த மல்லி தூக்கத்தையும் நான் கெடுப்பேன். இன்னைக்கு அவ நிம்மதியா தூங்குவாள்ல? தூங்கட்டும்.
தூங்கட்டும் தூங்கட்டும் தூங்கட்டும், இன்னைக்கு தூங்கட்டும். ஆனா நான் தூங்க மாட்டேன். அவ தூக்கத்தை கெடுக்கிற வரை நான் தூங்கவே மாட்டேன். அதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணலாம். அதுக்காக நீங்க உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க. இல்ல ரஞ்சி, இது உனக்கும் மல்லிக்குமான போட்டி இல்ல, எனக்கும் அவளுக்குமான போட்டி. நீ நீ இதுல தலையிடாத. என் தம்பிக்கு அவ முக்கியமா நான் முக்கியமான்னு எனக்கு தெரியணும். நோ 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 நோ, அவனுக்கு நான் தான் முக்கியம்னு நான் அவளுக்கு புரிய வைப்பேன். அவன் ஏன் தம்பியா தான் இருக்கணும், கடைசி வரைக்கும் என்னோட தம்பியா தான் அவன் இருக்கணும். நேத்து வர அவளை பக்கத்துல கூட வர விடாதவன் எனக்கு மோதிரம் போட்டு விடுற அளவுக்கு பெர்மிஷன் கொடுக்கறானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஆர் மோட்டிவ் அப்போ? அப்படின்னா இங்க என்ன நடக்குது? சொல்லு 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 சொல்லு. ராஜிமா விடு, எனக்கு வலிக்கணும். வலிச்சாதான் காயும் மனசை விட்டு போகாது, போகவும் கூடாது. அந்த மல்லிய நான் சும்மாவே விட மாட்டேன் பாரு. என் தம்பி அவ கொஞ்சம் கொஞ்சமா அவ பக்கம் சாய வச்சுட்டால, இனிமே அவளை சாய விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஐயோ ராஜிமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.